ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஆராஸ் கிச்சன். நான் இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு ஹல்வா செஞ்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எப்படி வந்திருக்குன்னு. வெறும் பொட்டுக்கடலை வச்சு தான் இந்த ஹல்வா செஞ்சுருக்கேன். இந்த ஹல்வா நீங்களும் ஒரு வாட்டி உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சம்மர் டைமில் வீட்டில் இருந்துட்டு ஏதாச்சும் சாப்பிட கேட்டுகிட்டே இருக்கும்போது ஈஸியாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் இந்த ஹல்வா செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக எப்படி இருக்குதுன்னு. வாங்க இந்த ஹல்வா செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான ஹல்வா செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துக்கலாம். 1 கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். சர்க்கரை கப் நிறைய எடுத்திருக்கேன். 1.25 கப் அளவுக்கு இருக்கணும். ரேஷியோ சேமாக இருக்கக்கூடாது. சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்புறம் கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சமாக பிஸ்தா எடுத்திருக்கேன். தேவையான அளவு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். அக்மார் தாஜ்மஹால் அக்மார் கீ தான் சேர்க்க போகிறேன். அப்புறமா கொஞ்சம் இலாச்சி பொடி. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொருளை வச்சு நம்ம சூப்பராக இப்போ ஒரு ஹல்வா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த முந்திரி இதுவும் நம்ம மெலிசாக கட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பொட்டுக்கடலை மிக்ஸி ஜாரில் நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முந்திரியும் பிஸ்தாவும் நம்ம கட் பண்ணியாச்சு. அப்புறம் பொட்டுக்கடலையும் நைஸாக நல்லா நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சியாச்சு. இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் நம்ம கொஞ்சமாக தேவையான அளவு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இதில் முந்திரியும் பிஸ்தாவும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டில் வச்சுருக்கேன் ஸ்டவ். முந்திரி பிஸ்தா போட்டதுக்கப்புறம் ஃப்ளேம் லோவில் தான் வைக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெய் காஞ்சிடுச்சு. இப்போ முந்திரியும் பிஸ்தாவும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஃபாஸ்ட்டில் தான் இருக்குது. இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம இந்த பொட்டுக்கடலை இதில் தான் சேர்த்து வறுக்க போகிறோம். அப்போ கண்டிப்பாக ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். பாருங்கள், இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சு இந்த பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும், ஃப்ளேமில் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா லைட் கலராக இருந்த இந்த பொட்டுக்கடலை நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி பாருங்கள் கொஞ்சம் கோல்டன் கலராக மாறிட்டு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிளேட்டில் இதை மாற்றிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பொட்டுக்கடலை பிளேட்டில் மாற்றியாச்சு. இப்போ 1.25 கப்பு சர்க்கரை இந்த பேனில் போட்டுட்டு அப்புறம் 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு கம்பி பதம்லாம் தேவையில்லை. சர்க்கரை மட்டும் கரைஞ்சால் போதும். நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் 1.25 கப் சர்க்கரைக்கு நான் 2 கப் தண்ணி சேர்க்குறேன். இப்போ தண்ணியை நம்ம கொஞ்சம் நேரம் கரைச்சி விட்டுடலாம். இது பதம்லாம் எதுவும் தேவையில்லை. சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம கரைச்சி விட்டால் போதும். இந்த சர்க்கரை கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். 2 to 3 மினிட்ஸ் ஆகும். இருந்தாலுமே டோட்டலாகவே 10 மினிட்ல சூப்பரான ஹல்வா ரெடி ஆகிடும். இந்த சர்க்கரை கரையும் போது நம்ம கொஞ்சம் தேவையான அளவு நம்ம இலாச்சி பவுடர் சேர்த்துக்கலாம். அப்புறம் வேணும்னா உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணலாம். நான் கொஞ்சமாக சேர்க்க தான் போகிறேன். கொஞ்சமாக கலர் சேர்க்குறேன். என் ஹல்வா கலர்ஃபுல்லாக இருந்தால் சூப்பராக இருக்குன்றதுனால கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா சர்க்கரை கரைஞ்சிடுச்சு. பாருங்கள் கொதி வருது. ஆனால் பதம்லாம் நான் எதுவுமே பார்க்கல. இந்த அளவுக்கு சர்க்கரை கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த பொட்டுக்கடலை பவுடரை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த லம்ஸ் இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நம்ம ஸ்டவ் ஃபாஸ்ட்டில் வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஸ்டவ் ஃபாஸ்ட்டில் வச்சுருக்கேன். நான் இங்கே கிளறிட்டே இருக்கிறதுனால தான் ஃபாஸ்ட்டில் வச்சுருக்கேன். நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கிறோம், இல்லைன்னா சீக்கிரமாக இது அடி பிடிச்சிரும். இது கொஞ்சம் திக்காகிறப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நெய் சேர்க்கும்போது ஸ்டவ் லோவில் தான் இருக்கணும், ஃப்ளேம் லோவில் தான் இருக்கணும். பாருங்கள், இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். திரும்ப இந்த நெய்யெல்லாம் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பசங்க வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சேம் டைம் ஹெல்தி கூட. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை. கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சீக்கிரத்தில் ஹல்வா ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்படியே கிளறிட்டே இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் திக்கான உடனே இன்னொரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா திக்காகிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துட்டு
நம்ம பசங்க தானே சாப்பிட்றாங்க, நம்ம அதிகமாக கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நெய் சேர்த்துட்டு அவ்வளோதான். இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம கொஞ்ச நேரம் கிளறிட்டே இருந்தால் பேன் எல்லாம் விட்டுடும், நெய் எல்லாம் வந்து திரண்டு வந்துடும். நம்ம போட்ட நெய் எப்படி திரண்டு வந்துட்டு பேன்லேருந்து இந்த அல்வா ஒட்டாமல் திரண்டு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். தேவையான அளவு சர்க்கரை சேர்த்தாச்சு. வெறும் 4 பொருள் வச்சு இந்த சூப்பரான அல்வா இது ரெடி ஆகிட்டு இருக்குது. பாருங்கள், சர்க்கரையும் நம்ம கரெக்டாக சேர்த்துருக்கோம், நம்ம பொட்டுக்கடலை வறுத்திருக்கோம், நட்ஸும் போட்டிருக்கோம். செம்மையாக சூப்பராக இருக்கும். சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பரான டேஸ்டியான அல்வா செஞ்சுட்டு இருக்கேன். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து ஹல்வா வந்து பேனை விட்டுடுச்சு. பாருங்கள், சொல்லிட்டு வந்துட்டு இருக்குது. இப்போ நம்மளுக்கு கன்ஃபார்மாக ஹல்வா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது நல்லா வெந்துடுச்சு, நல்லா குக் ஆகி நம்மளுக்கு ஹல்வா விட்டுடுச்சு. பாருங்கள், பேனில் ஒட்டாமல் வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு சர்விங் பிளேட்டில் பவுல்லையும் மாற்றிட்டு நம்ம கூல் ஆனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் சர்விங் பவுலில் மாற்றிக்க போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் சூப்பரான பொட்டுக்கடலை ஹல்வா நான் செஞ்சு முடிச்சிட்டேன். ரொம்ப ஈஸி தான். 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ஹல்வா செஞ்சு முடிச்சாச்சு. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.